ரொம்ப மழையா இருக்கு. உங்க மையம் எங்கேயும் மழையில எப்படி வேணும்னா கொடையை கொண்டு போய் பாத்துட்டு வாங்கடி. நான் போறேன்னு சொன்னேன், என்னையும் போவேனுங்கிற, நீயும் போக மாட்டேங்கிற. அதுக்குல நான் போனா என் கூட வருவாரு என்னன்னு தெரியல. ஆனா நீங்கன்னா கொஞ்சம் சமாதானமாயி வீட்டுக்கு வருவாரு. போய் ஒரு எட்டு பாத்துட்டு வாங்கல. உங்க மயன் தான் வராரு. நான் பெத்த மகன் தாண்டி, எனக்கு என் மகன் அடையாள தெரியாதா? வரட்டும் வரட்டும், உள்ளதானே வருவான், வரட்டும். ஆண்டி உன் முருச மழையில நினைச்சானா நீ துண்டு கொண்டு போய் கொடு. இது முடியாத வயசுல நான் ஓடி போகணுமா? ஆண்ட கூத்து ஆடுனாலும் ஆம்படையை விட்டு கொடுக்க மாட்டியே. பூங்கத்த குழுக்குன்னு இரும்பிக்கிட்டே இருக்காரு. என்னன்ட்டு கேளுங்க, நல்ல பழமா நினைச்சிட்டாருல. ஏய் என்னடா இது கோலம்? இந்த அப்படி தொப்பரையா மழையில நினைச்சிட்டு வந்திருக்க. என்னது இது? அரிய முக்கு மழையில போய் நினைச்சுக்கிட்டு வந்திருக்காரு இவரு. போட உள்ள போய் துணியை மாத்துடா. பேசுறது ஏதாவது காதல வாங்குறான பாரு. பண்டாட்டி எதுவும் வேணுமானு கேக்குறாடா. அடுப்படிக்கு போறியாமா நீ? இதுக்கு சாக்கு வைக்கிறீங்க? நீ தானே இப்ப கேட்ட? நீங்களாவது உங்க மயனாவது. உங்க மயனுக்கு சோறு கொடுத்தா கொடுங்க, குடுக்காட்டி போனா போங்க. உங்க மயன் பட்டி கிடந்து எனக்கு என்ன? 10 மாசம் சுமந்து நீங்க தானே உங்க மயனை பெத்தீங்க. மூத்த மையனே பாராட்டி சீராட்டி வளர்த்தன நீங்க தானே சொன்னீங்க. அப்படிப்பட்ட ஆசை மக பட்டின கிடந்தா எனக்கு என்ன ஆக போதா? நான் நல்லா சாப்பிட்டுட்டப்பா. இந்த நான் போய் படுக்கிறேன். நீ போய் படுத்தா படு. நீ ஆச்சு உன் புருஷனாச்சு. இடையில என்ன எதுக்கு இருக்கிறிய? எனக்கு நான் வீட்டுல வேலை வெட்டி இல்லையா? இல்ல பேசுறதுக்கு தான் சாதி சொன்ன இல்லையா? இந்த நானும் கிளம்பி போறேன் என் அக்கா வீட்டுக்கு. புருஷன் முண்டாட்டி சண்டைனா சேர்ந்துக்காமலே இருக்காக. மறி குழந்தை மாமியே, இந்த பூலிமிட்டு எதுக்கு இங்க வரான்னு தெரியலையே. எங்க டயனாவை 2 நாளா ஆளையே காணும் வீட்டுல. டயனா இருக்காளா? அதான் பாத்துட்டு போலாம்னு வந்தேன். இங்க கூப்பிடுங்க டயனாவை. ஏடி என்ன புதுசா டயனா டொயனானுக்கிட்ட எவ்வளவு இந்த வீட்டுல இல்ல? என்ன ஏன் அப்படி எரிஞ்சு விடுறிய? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? என்ன பிரச்சனையா இருந்தா உனக்கு என்ன முடியா? என்ன மாமி என்னாச்சுன்னு கேட்டது ஒரு குத்தமா உங்களுக்கு? ஏன்னா வேற 2 நாளா சொல்லிட்டு கிடந்தா என் மாமியார் என்னன்னு தெரியலக்கா, என் மேல ஒரே கோவமா இருக்கு. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. எனக்கு அதுகிட்ட பேசாம ஒரு மாதிரி அப்படியே மனசே சங்கட்டமா இருக்குன்னு சொன்னேன். என்ன பிரச்சனையா சொல்லலாம் கேக்குறேன். ஏன் இன்னைக்கு எவ வீடு உனக்கு கிடைக்கலையா? அப்பமே நினைச்சேன் இந்த டைனக்காரி எகத்தாளமா பேசிக்கிட்டு ரொம்ப தெனவட்டா இருக்கும்போதே நினைச்சேன். அவளுக்கு ஏத்தி கொடுத்ததே நீ தானே? ஐயா என்ன எனக்கு ஒரு வேலை இல்லையா? மருமகளுக்கு ஏத்தி கொடுக்கறதுதான் எனக்கு வேலையா? அப்படியே ஒன்னும் தெரியாத பாப்பாவும் மருமவ எடுத்து டாப்பா கூட போட தெரியாது பாரு. நான் சொல்லி வேலை கொடுக்க யாரு? ரொம்ப உன் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிக்காத. அவனைய பத்தி என்கிட்ட என்னென்ன சொன்னா தெரியுமா? எனக்கே பாவமா போச்சு உனே நினைக்கல. அந்த பேச்சு பேசினா அவளை வீட்டை விட்டு துரத்துட்டியாமே கேள்விப்பட்டா? இந்த மாதிரி கொடுத்த மாமே நீ எடுத்துருக்கிறது தான் சரியான முடிவு. அவளை மாதிரி அடங்காத சிரிக்கலாம் வீட்டுல வச்சிருக்கிறத விட வீட்டை விட்டு துரத்துனாதான் நல்லது. ஒழுங்கா ஓட போறியா இல்ல உத வாங்குறியா? ஐயே என்ன இது இப்படி பேசுது? உன் வீட்டுல பிரச்சனையா இருந்தா அதுக்காக வரவ பறவை கட்டலாம் உன் காய்ச்சல தீர்த்துக்குவியா? 2 மருமகளையும் வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்த தொப்புல என்கிட்ட வருது முந்திக்கிட்டு. பாய்க்கு எவ இருப்பா? இந்தா உன் மூத்த மருமவ ஏதோ உன் பேச்சுக்கு கட்டுப்பட்டுக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறியா? என்னைக்கா இருந்தாலும் அவ முதல்ல சூடுபட்டு உன்னைய வீட்டை விட்டே விரட்டி விடத்தான் போறா. சிரிக்கிய உன் வீட்டுல முதல்ல என்ன நடக்குதுன்னு பாருடி. அப்புறம் அடுத்த வீட்டு கதையை பேசலாம். உள்ளதுக்கே ஒரு மழை கட்டையா வந்துட்டா. இப்பதான் நான் வீட்டுல சண்டை நடக்கிறது இவளுங்களுக்கு தான் கொண்டாட்டமா இருக்கு. என்ன சொல்றது? எல்லாம் உள்ளது சரியா இருந்தா ஊர் உலக்கையெல்லாம் நம்மளை பத்தி நியாயம் பேசுமா? கண்ட கண்ட கழுத நாயெல்லாம் நம்மள காரியத்தை போற மாதிரி இல்ல இருக்கு நம்ம குடும்பம். இருக்கா இந்த தெரு பக்கம் வா, அப்புறம் இருக்கு வழக்கமத்தை கொண்டு உன்னை வெளுத்து அடுப்புறா. விடாத மழை நினைச்சிட்டு இப்ப லொக்கு லொக்குன்னு இரும்பு கட்டுறது பாரு. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல, கேட்கலாமா? ஐயோ பாப்பா 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 சுடு தண்ணி கொஞ்சம் குடிக்க எடுத்துட்டு வாயம்மா. அப்பா வீட்ல யாரும் இல்ல. என்ன சத்தத்தையே காணோம்? வாய் திறந்து தண்ணி குடுறேன்னு கேட்டா என்ன குறைஞ்சா போயிடுவாரு? உங்கள்கிட்ட வீராப்பு வேற ஒன்றும் கிடையாது. ஆத்தே உலகத்துல இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்த்ததே இல்ல. தண்ணி குடுன்னு வாயை திறந்து கேட்டா என்ன பாயில இருந்து முத்தா விழுந்துரும்? என்ன வீராப்பு என்ன வீராப்பு? எதுக்கு இப்படி மழையில நனைஞ்சு ஏன் அப்படி குழந்தைகிட்டு நடுக்கிட்டு கிடக்கணும்? அப்படி கோவப்பட வேண்டியவன் நானு. திரும்பதா பாரு. என்ன ஒரு ரோசம் மீசிய முறுக்கிக்கிட்டு தானே படுத்து கிடக்காரு. ஏண்டி உனக்கு என் மேல கோவமே வராதாடி? நான் உன்னை என்னென்ன சொல்லியிருக்கேன், நான் உன்னை என்னென்ன பேசியிருக்கேன், உன்னை நான் கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டிருக்கேன்டி. எப்படி அதே அன்போட அதே பாசத்தோட மீண்டும் வந்து மாமான்னு சிரிச்சுக்கிட்டு கூப்பிடுற? என்ன பண்றது? கோவமா இருந்தாலும் சிரிப்பா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் எனக்குண்டு இருக்கிறது நீங்க ஒரு ஆளு மட்டும் தானே. எனக்கு எல்லாமே நீங்க தானே. உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கா? உங்ககிட்ட கோச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்? நான் உங்ககிட்ட பேசுறேங்கிறதுக்காக நீங்க பேசுனதெல்லாம் நான் மன்னிச்சுட்டேன்னு இல்ல.
நீங்க இப்படி முடியாத கடக்கையில நான் முறுக்கிக்கிட்ட இருந்து என்ன பண்ண போறேன் சொல்லுங்க. உங்களை பார்த்துக்கத்தானே உங்க பொஞ்சாதின்னு நான் இருக்கேன். நீங்க இப்படி உடம்பு சுகம் இல்லாம கடக்கையில நான் உம்மனும் இருக்கிறதா? ஐயோ கடவுளே. ஏய் எங்க கொஞ்சம் பாருடி, என் முகத்தை பாரு. என்னை மன்னிச்சிரு, நான் உன்கிட்ட இனியும் ஒரு நாளும் கேட்க மாட்டேன். கட்டின பண்டாட்டிக்க கண்ணு கலங்காம கை மேல வச்சு எப்படி தாங்கணும்னு இப்பந்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்டி. இனிமே உன் முகத்துல இருந்து நான் சிரிப்பை மட்டும்தான் பார்க்கணும். நீ சந்தோஷத்துல கூட அழக்கூடாதுடி. நான் செத்தாலும் சரி. ஏன் இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறிய? உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு தெரியும், நீ இருக்கிற வரை எனக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு நீ ஒருத்தி துணையா இருந்தா போதும். வேற யாரும் வேண்டாம் இந்த உலகத்துல. எதுக்காக இப்படி மழையில நினைச்சு உடம்பு கெடுத்துக்கிட்டிய? ஆஸ்பத்திரிக்கு போலாமா? இல்ல கசாயம் எதுவும் வச்சு கொடுக்கட்டுவா? வெயில் மழை பனின்னு எல்லாம் மாறி மாறி இருக்கு. தா அங்கங்கேயும் டெங்கு டைபாய்டுன்னு புதுசு புதுசா வியாதி வருது. ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்றது? நீங்க தெம்பும் தைரியமா இருக்கிற வரையும் தான் இந்த குடும்பம் ஓடும். நீங்க உக்காந்துட்டீங்கன்னா நாங்க என்னங்க செய்வோம்? உங்க உடம்ப பாத்துக்கங்க. நீ பாத்துக்கத்தான் நீ இருக்கியே, பரவு வேற என்ன கவலை எனக்கு? காலையில சாப்பிட்டியலா? ம்ஹும். இன்னுமா சாப்பிடாம இருக்கிய? நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டியா? ஆமா சாப்பிட்டேன். எப்பவும் நீ என்னை விட்டு சாப்பிட மாட்டியே. ஆமா இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படிதான் இருந்தேன். ஆனா எல்லா நேரமும் எல்லாரும் ஒரே மாதிரியே இருந்துட முடியாது இல்லையா? நமக்கு நடக்கிற ஒரு ஒரு விஷயங்களும் நமக்கு ஒவ்வொரு பாடத்தையும் சொல்லிக் கொடுக்கும். அந்த மாதிரி இந்தா இப்போ ஒரு 2 வாரமா நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம். எதுக்காகவும் எப்பவும் யாரையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு வேணுங்கிறத நாம தான் செஞ்சுக்கணும். புருஷன் வந்தால் தான் சாப்பிடணும். புருஷன் இருந்தால் தான் வீட்டில் எதுவும் செய்யணும். புருஷனுக்காக தான் எல்லாமே செய்யணும். பிள்ளைகளுக்காக தான் வாழ்க்கை வாழணும்னு இதனால் வரையும் நான் வாழ்ந்ததெல்லாம் போதும். இனியும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருக்க போகிறேன். எனக்கு பசி எடுத்து சாப்பிட போகிறேன். எனக்கு தாகம் எடுத்து தண்ணி குடிக்க போகிறேன். என்னடி தினுசு தினுசா பேசுற? என் மேல உள்ள கோபம் குறையிலையா? உங்கள் மேலே உள்ள கோவமெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. உங்கள் மேலே என்றைக்கும் என்னால் கோவப்பட முடியாது. ஆனால் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுக்குள்ள ஆணி அடித்த மாதிரி பதிஞ்சிருக்குங்க. உங்கள் வாயிலிருந்த வார்த்தைக்காகவாது என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கிட்டு தான் ஆகணும். என்னை நீங்கள் தடுக்காதீங்க. இனியும் நீங்கள் பழைய ரசத்தையே பார்க்க முடியாது. இனி எல்லாத்தையும் எடுத்து கேட்குற ஒருத்தியா, எல்லாருக்காகவும் வாழாம எனக்காக வாழற ஒருத்தியா தான் நான் இருக்க போகிறேன். என்னடி இது? உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு ஏத்த மாதிரி உனக்காக வாழணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். நீ இனிமே எனக்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான் இருப்பேன். யாருக்காகவும் நான் என்னைய மாத்திக்க மாட்டேன்னு சொல்றேன். ஆமாங்க, ஐயர் வர வரைக்கும் என்னைக்கும் அமாவாசை காத்திருக்காது இல்லையா? அந்த மாதிரி தாங்க. முன்னாடி இருந்த மாதிரி எப்பவும் போல நீங்களும் நானும் ஒன்றா இருந்தா நல்லா இருக்காதுங்க எதுவுமே. நானும் கொஞ்சம் என்னைய திருத்திக்கணும். அதுதான் நல்லது எனக்கு. சரி வாங்க வந்து சாப்பிடுங்க. இல்லம்மா, எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏங்க, நான் சொன்னதுக்கெல்லாம் எதுக்கும் கோச்சிக்காதீங்க. போக போக உங்களுக்கே எல்லாமே புரிஞ்சிடும். எதுவும் புரியாத மடப்பையில தானே இவ்வளவு நாள் நான் இருந்திருக்கேன். எல்லாமே எனக்கு முன்னாடியே புரிஞ்சிட்டுனா நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்க வேண்டியது இல்லைல்ல. அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரு சிலரால முன்கூட்டியே இதுதான் நடக்கும் இதுதான் நடக்காதுன்னு கணிச்சு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஒரு சிலர் பட்டு தான் திருந்துவாங்க. ஆனால் ஒரு சிலர் பட்டா கூட திருந்தாம செஞ்ச தப்பையே தான் திரும்ப திரும்ப செய்வாங்க. தான் நான் போறேன், வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஏய் மம்மி, வாட் கேன் ஐ டூ? மம்மி, வாட் கேன் ஐ டூ? டெல் மீ மம்மி, ப்ளீஸ் டெல் மீ. டேய் டயு, எடுத்தான் கவுத்தனே எதுவும் செய்யக்கூடாதுடா. உன்னையே 2 பேரும் வீட்டை விட்டு துரத்திருக்காளுங்க. அவ்வளோ சீக்கிரம் அவளுங்களை சும்மா விட்டுலாமா? டயு குட்டி, பெரிய பிளானா ஒன்று போட்டு 2 திமிங்கலத்தையும் ஒரே வலையில பிடிக்கணும்டா. அதுதான் எப்படி அசிங்கமா இருக்கு. மா, எனக்கு இப்போ அந்த கிழவி இருக்க பாரு, கிழவி அவ்வளோ ஏதாவது பண்ணணுமா? அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுமா. அதான் வெயிட் பண்ணுன்னு சொல்றேன்ல. நேரடியா அவளுங்களை நம்ம தாக்குனா அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள நீ போகவே முடியாது. அதனால யார் கையை பிடிக்கிறோமோ யார் காலை பிடிக்கிறோமோ பிடிச்சி அவளுங்களை உண்டுலன்னு ஆக்கணும். அதுக்கு ஏத்த ஆளு யாருமா சொல்லுமா? வேற யாரு? உன் புருஷனும் உன் நாத்தனாரும் தான். ஏன் புருஷனா? மழையே கூட பரட்டிடலாம். ஆனா அவன் அம்மா பேச்ச தட்டவே மாட்டான். சி எனக்கு பொண்ணா பிறந்துட்டு இப்படி சொல்றீங்க, உனக்கு அசிங்கமால? மா அப்புறம் என்னம்மா பண்றது? எது உண்மையோ அதை தானே சொல்ல முடியும் என்னால. இங்கே பாருடி, அவனை எப்படி வளைச்சு விடணும் அப்படி வளைச்சு விடணும். பகையால அடிக்கிறத விட பாசத்தால அடிக்கணும் முடி. இதுதான் உங்ககிட்ட பலமுறை நான் படிச்சு சொல்றேன். உன் மரமண்டைக்கு ஏற மாட்டேங்குது. நானும் அந்த கிழவி கிட்ட நல்லவ மாதிரி தான் நடிச்சேன். ஆனா அந்த கிழவி என்னை நம்பவே இல்லையே. அப்படிங்கிறியா? அதுக்கு தான் அம்மா ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன். இங்கே பாரு, உன் புருஷன் இப்ப ஊருக்கு வரானா இல்லையா? வாரன்னு தான் சொல்லியிருக்கான். அவன் முதல்ல வரட்டும். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே இருக்கு. மா, அவன் வந்த மட்டும் என்னமா பண்ண போறான்? என்ன பண்ண போறானா? முட்டாள் முட்டாள். அவன் வந்ததுக்கு அப்புறம் தாண்டி இருக்கு எல்லாமே. ஏய் இங்கே பாரு, உன் ஓரவத்திக்கு 2 பொண்ணு 1 பையன். நீயோ கல்யாணம் ஆகி 6 வருஷமா இன்னும் ஒரு மாங்காய் கூட கடிக்காம இருக்க. சீக்கிரத்துல குழந்தை பெத்துக்கோ, அதுதான் உனக்கு நல்லது. முதல் வாரிசு ஆண் வாரிசா பெத்துக்கிட்ட அப்புறம் உன் மாமியா நீ மகுடி வாசிச்சா மகுடிக்கு மயங்குற பாங்கு மாதிரி மயங்கி நிற்கும். குழந்தை பெத்துக்கணுமா? ஐயா சி, என்னால முடியாது. ஐ எம் ஜஸ்ட் 25 now, ஓகே? ஏய், நீ எனக்கு பிறக்கும் பொழுது எனக்கு 14 வயசுடி. அம்மா இப்பவும் எவ்வளவு எங்க இருக்க பத்தியா?
என்னால முடியாதும்மா, குழந்தையெல்லாம் பார்த்துக்க என்னால முடியவே முடியாது. இதுதாண்டி நல்ல ஐடியா. சொத்துக்கு சொத்தும் உனக்கு கிடைக்கும், வீட்டில் உனக்கு நல்ல மரியாதையும் இருக்கும். அதுக்கு பிறகு உன் மாமியார் உன் ஓரவத்திய ஓரம் கட்டிடும், உன்னைய வீட்டுக்கே உச்சத்துல கொண்டு போய் உட்கார வச்சிடும். என்னம்மா சொல்ற? என்னால இதெல்லாம் நம்ப முடியலையே. அம்மா சொன்னா கேளுடி, அம்மா கிட்ட இல்லாத ஐடியாவே இல்லை. இதை மட்டும் நீ ட்ரை பண்ணு, கண்டிப்பா எல்லாமே சக்சஸா கிடைக்கும். குழந்தையெல்லாம் என்னால இப்ப பெத்துக்க முடியாது, நான் வேணா பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி நடிக்கட்டுமா? ஏய், உன் புருஷனும் 3 மாசத்துக்கு மேல வெளியூர் போய் இருக்கான், இப்ப நீ பிரெக்னென்ட்னு சொன்னா யாருடி நம்புவா? ஏன் ஏன் நம்ப மாட்டாங்க? நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன்னு சொல்லலாம். வீட்டில் நான் எதுவும் செய்யறது கிடையாது, எப்போ பாரு சும்மா இருக்கேன்னு சொல்லி தானே மாமியாலும் மருமகளும் என்னையும் வீட்டை விட்டு வெளியே துரத்துனாலுங்க. நான் பிரெக்னெண்டா இருக்கிறதால தான் எந்த வேலையும் செய்யாம இருந்தேன். டாக்டர் 3 மாசம் கழிச்சு ஸ்கேன் எடுத்துட்டு எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லலாம். எப்படி? நீ 8 அடி பாஞ்சா நான் உன் பிள்ளைமா 16 அடி பாய்வேன். உன் மருமையன் வரான்ல, வந்ததும் எப்படியும் என் மாமியாரும் என் ஓரவத்தியும் அவங்கிட்ட 1க்கு 3 என்னை பத்தி புனைச்சி விடுவாளுங்க. அவனை என் கைக்குள்ள போட்டுக்கவும் இதுதான் நல்ல ஐடியா. என் மாமியாரையும் என் ஓரவத்தையும் வீட்டை விட்டு துரத்துறதுக்கும் இதுதான் நல்ல ஐடியா. எப்படிமா? அப்புறம் என்ன, அம்மா உடனே போய் ஸ்வீட் பாக்ஸை வாங்கிட்டு வரேன், நேரா உன் மாமியை வீட்டுக்கு கிளம்பிடலாம். இங்க வந்த பிறகுதான் எனக்கு இந்த யோசனை எல்லாமே வருது. அங்க இருக்கும்பொழுது என்னால எதுவுமே யோசிக்க முடியலம்மா. இனிமே எல்லாமே என் கையில தான். இனி அந்த வீட்டுக்கே நான் தான் எஜமானி. எப்படிமா? என் பொண்ணா கொக்கா? சூப்பர்டி.